தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு காலத்தில் நம்ம எல்லாருமே சிஆர்டி டிவி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதிலிருந்து அடுத்தபடியாக வந்து எல்சிடி எல்இடி அப்படின்னு சொல்லி டெக்னாலஜி வந்து வளர்ந்துட்டே வருது. எல்இடி டிவிகள் வந்து பிரபலமாக இருந்தாலும் அதுலேயும் வந்து ஸ்மார்ட் டிவிஸ் வந்து எல்லாருமே விரும்புகிறாங்க. ஏன்னா ஸ்மார்ட் டிவி மூலமாக நம்முடைய ஆண்ட்ராய்டு மொபைல் மாதிரியே கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் வந்து அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி அதை யூஸ் பண்ணுறது, இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து ஸ்மார்ட் டிவியில் வந்து பண்ண முடியும். இந்த டிவி பாக்ஸோட முழு விமர்சனம், இது நம்ம வாங்கலாமா வேணாமா, இதில் என்னென்ன புது விஷயங்கள்லாம் இருக்குது, இதை நம்ம எப்படி வந்து நம்முடைய டிவியில் கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு நம்ம தமிழ் டெக்கில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணலாம். உள்ள ரீடிவி பாக்ஸ் ஒன்று இருக்குது, யூஎஸ்பி அடாப்டர் ஒன்று இருக்குது, யூசர் கைடு ஒன்று இருக்குது, ப்ளூடூத்தில் சப்போர்ட் ஆகிற மாதிரி ஒரு ரிமோட் இருக்குது. இந்த ரிமோட்டே நம்ம மவுஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக நம்முடைய டிவியில் இல்லை மானிட்டரில் கனெக்ட் பண்ணக்கூடிய HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. நார்மல் டிவிகளையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி RCA கேபிளும் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிளை பயன்படுத்தி நம்ம வீட்டில் இருக்கிற சிஆர்டி டிவிலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது ரீடிவியோட டிசைனுக்கு வருவோம். டிசைனை பொறுத்தவரை ரொம்ப காம்பாக்டாக, ரொம்ப அழகாக, கைக்கு அடக்கமாக கொடுத்துருக்காங்க. டிவைஸோட பேக்கில் ஒரு லேண்ட் போர்ட், ஒரு கம்பைன்ட் வீடியோ போர்ட், அது மட்டும் இல்லாமல் ஒரு HDMI போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. டிவைஸோட லெஃப்ட் சைடில் 2 USB போர்ட்டும் ஒரு மைக்ரோ SD போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்மகிட்ட இருக்கிற ஒரு HDMI சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மானிட்டரில் ரீடிவி வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ண உடனே ரீடிவி லோகோ வருது. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஹோம் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த ஹோம் ஸ்க்ரீனில் இருந்தே நம்முடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம டேரெக்டாக வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். இதிலே வந்து எல்லா அப்ளிகேஷனோட லிஸ்ட்டும் வந்து வந்துடும். அது மட்டும் இல்லாமல் செட்டிங்ஸ், ஆப் ஸ்டோர், ஸ்க்ரீன் மிரரிங், ஃபைல் மேனேஜர், இது போன்ற விஷயங்களையும் இங்கிருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸ் அப்படிங்கிறதுனால இதில் ஆண்ட்ராய்டில் வர மாதிரி எல்லா செட்டிங்ஸும் வந்து இதில் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம எபோட்டில் போயிட்டு இது என்ன வெர்ஷனில் ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரீடிவி பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 5.1.1 லாலிபாப்பில் ரன் ஆகிட்டு இருக்கு. ரீடிவியில் இருக்கிற ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நமக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட இருக்கிற ஹார்ட் டிஸ்க் இல்லைனா பென்ட்ரைவ் மூலமாக APK ஃபார்மேட்டில் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஜியோ டிவி அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் ஒரு சேனலை ப்ளே பண்ணி பார்ப்போம். நம்மகிட்ட இருக்கிற இன்டர்நெட்டோட ஸ்பீடை பொறுத்து நீங்கள் இதோட குவாலிட்டியை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ப்ராட்பேண்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதோட குவாலிட்டி ஹையில் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் மொபைல் மூலமாக ஹாட்ஸ்பாட் போட்டு கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குவாலிட்டியை வந்து நீங்கள் லோவாக வச்சு பார்க்கலாம். அமேசான் பிரைம் வீடியோவும் இதில் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதில் ஒரு வீடியோ ப்ளே பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். அமேசான் பிரைமில் நீங்கள் மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா அதோட யூசர் நேம், பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணால் போதும். இதில் இருக்கிற எல்லா மூவிஸையும் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். ரீடிவியில் மிராகாஸ்ட் அப்ளிகேஷனும் இருக்குது. இதன் மூலமாக நம்முடைய மொபைலில் இருக்கிற கான்டென்ட் எல்லாத்தையும் வந்து நம்முடைய டிஸ்பிளேல வந்து நம்ம ஈஸியாக பார்க்க முடியும். ரீடிவி பாக்ஸில் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து பிட்டோரன் சப்போர்ட் இருக்குது. ஸோ டோரனில் இருக்கிற மூவிஸை வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ஸ்ட்ரீமிங் பண்ணியும் பார்க்க முடியும். ரீடிவியை பொறுத்தளவில் இதில் யூடியூப் அப்ளிகேஷனும் சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூடியூப் வீடியோஸை டேரெக்டாக நம்மளுடைய SD கார்டுக்கு டவுன்லோட் பண்ணிக்கவும் முடியும். ரீடிவியோட ஸ்பெக்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். இதில் குவாட் கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, 1GB DDR3 RAM கொடுத்துருக்காங்க, 8GB ஆன்போர்ட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. எல்லா அப்ளிகேஷன்ஸையும் இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பிட்டோரன் சப்போர்ட் உள்ள ஒரு டிவி பாக்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ரீடிவி பாக்ஸை நீங்கள் 4000 விலையில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேருந்து டேரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தா இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு எந்த டெக்னாலஜி ப்ராடக்ட்டோட ரிவ்யூ வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றியதான உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. நான் ஜான் சந்தோஷ் ஃபார் தமிழ் டுடே.